Speech by Satyavel. அனைவருக்கும் காலை வணக்கம். அன்புள்ள பெரியவர்களுக்கும் தாளர்களுக்கும் தலைமையாசிரியர் அவர்களுக்கும் எனது உடன் பிறவா சகோதர சகோதரி அவர்களுக்கும் எனது அறிவாற்றலை மேம்படுத்த உறுதுணையாய் இருக்கும் எனது அருமை ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது காலை வணக்கம். ஒரு சமயம் தென்னாப்பிரிக்காவில் கருப்பர்களை அடிமைப்படுத்திய தருணம். அப்பொழுது நெல்சன் மண்டேலா கருப்பர்களை அடிமைத்தளத்திலிருந்து விடுவிக்க சிறைச்சாலையில் அத்தனை சித்திரவதைகள் அத்தனை துன்புறுத்தலுக்கு உள்ளாகப்படுகிறார். அப்பொழுது அவர் மிகுந்த தாகமாக உள்ளது என்று அந்த சிறை அதிகாரியிடம் தயவு கூர்ந்து ஒரு குவளை தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்கிறார். அதற்கு அந்த சிறை அதிகாரி தண்ணீருக்கு பதிலாக அவரது சிறுநீரை குவளையில் பிடித்து கொடுக்கிறார். அத்தனை கொடுமைகள் செய்துள்ளார். ஆனால் பிற்காலத்தில் போராட்டத்தில் எல்லாம் வெற்றி பெற்று அந்த நாட்டிற்கே அதிபராகிறார். அதிபராக பதவி ஏற்கும் பொழுது அப்பொழுது அதே சிறை அதிகாரி அந்த இடத்தில் நிற்கிறார். அந்த சிறை அதிகாரிக்கு நெல்சன் மண்டேலா என்ன தண்டனை கொடுக்க போகிறாரோ என்று பயந்து வேர்த்து மயங்கி விழுகிறார். அப்பொழுது நெல்சன் மண்டேலா அந்த சிறை அதிகாரியை மடியில் கிடத்தி பருக தண்ணீர் கொடுக்கிறார். முகற்றில் தண்ணீர் தெளித்து பருக தண்ணீர் கொடுக்கிறார். சுயநலம் வரும்படி செய்கிறார். அப்பொழுது நெல்சன் மண்டேலா யாராவது தண்ணீர் கேட்டால் தயவு செய்து பருக தண்ணீரை மட்டும் கொடுங்கள் என்று சொல்கிறார். தனக்கு கெடுதல் செய்த ஒருவனுக்கு நன்மை செய்வமே தலைவனாக முடியும். இன்னா செய்யாரே ஒருத்தர் அவர் நன்னா நாணயம் செய்துவிடல், அவர் நாண நன்மையும் செய்துவிடல். ஆகையால் நாம் அனைவரும் கூடுமானவரை நம்மை இகழ்வாரை ஒரு அளவிற்காவது பொறுத்து கொண்டு நாம் செய்யும் கடமையை செய்து கொண்டே இருந்தால் நமக்கு கிடைப்பது கிடைக்காமலேயே போகாது. நன்றி, வணக்கம்.